எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உங்களோட பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியை நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக என்னோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. இப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலனை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதோட மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா 2 நபர்கள் நல்ல ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கன்னியாராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். கன்னியாராசி கால புருஷனுக்கு 6வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், ஹஸ்தம் முதல் 4 அட்சர பாதங்களையும், சித்திரை முதல் 2 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கன்னியா ராசி. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும், நான் எல்லா வீடியோலும் சொல்றது தான் என்னன்னா, இன்றைய காலகட்ட கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு விரக்தி அப்படின்றது கண்டிப்பா வாழ்க்கையில இருக்கு. இதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி வந்து வலுத்து உட்காந்துருக்கனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், வேலை ரீதியா சில மறைமுகமான எதிர்ப்புகளையும் நீங்க சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக எப்போ சரியாகும், இட் வில் டேக் மோர் டைம். அதாவது இது சரியாக இன்னும் வந்து காலகட்டங்கள் இருக்கு. ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு ரிலீஃப் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மெல்ல மெல்ல சேஞ்சஸ் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இனி வரும் காலகட்டங்களில். மேலும் ராசிக்குள்ள கேது இருக்கிறதுனால, கேது அப்படின்னாவே ஒரு ஆன்மீகம் சார்ந்த கிரகம். ஒன்று நீ கோயிலுக்கு போறியா, இல்லை நான் கஷ்டத்தை கொடுத்து கோயிலுக்கு போக வைக்கட்டுமா, அதுதான் கேது. சரிங்களா? அப்போ நீங்களாவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ஆன்மீகத்துக்குள்ள போக போக வாழ்க்கை நல்லா இருக்கும், பிரச்சனைகள் குறையும், சந்தோஷமா இருப்பீங்க. குறிப்பா ஃபேமிலி லைஃப்ல வந்து பிரச்சனையை வந்து கேது கொடுக்கும். நீங்க எது மேலாம் அதிகமா ஒரு ஆசை வைக்கிறீங்க, அதிகமா முக்கியத்துவம் தரீங்களோ அது எல்லாத்து மேலேயும் வந்து ஒரு விரக்தியை கொடுப்பார், ஒரு பிரிவை கொடுப்பார். அதுல இருந்து உங்களை நீக்கி வைப்பார், விலக்கி வைப்பார் இந்த கேது. சரிங்களா? அப்ப பெரும்பாலும் எதுலையுமே ஒரு பற்றற்ற தன்மையில இருக்கிறது சிறப்பு. உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள கேது இருந்தாவே பெரும்பாலும் வந்து நீங்க வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் ஒரு லிமிட்டோட இருக்கிறது சிறப்பு. எல்லாரும், அதாவது பொருளா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு நபரா இருந்தாலும் சரி, அவங்க மேல நீங்க ஒரு லிமிட்டோட இருந்துக்கிட்டா நல்லது. அதிகமா போக போக அது கஷ்டங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும். 2வது விஷயம் என்னன்னா, செவ்வாய் இது நாள் வரைக்கும் ராசிக்கு 3ஆம் அதிபதி லாபத்துல உட்காந்து நீச்சமான செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா வக்ரம் பிரிக்கிறார் இந்த மாதம் முழுக்கவே. அது ஒரு நல்லது ஒரு கெட்டது ரெண்டுமே கலந்துருக்கு. 3ஆம் அதிபதி வக்ரம் பெறும்போது முயற்சியில வெற்றியை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார், காரிய சித்தியை கொடுப்பார். சரிங்களா? அது இல்லாம ராசிநாதனே இப்ப 3ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து இருக்கிறது இன்னும் சிறப்பு. குரு பார்வை வாங்கியிருக்கிறது இன்னும் ஒரு படி மேல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும். சரிங்களா? சாதகமான விஷயங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில நடக்கும். நீங்க செய்கின்ற காரியங்கள் நிச்சயமா உங்களுக்கு பலனளிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதாவது தோல்விகள் பெருசா ஏற்படாம ஓரளவுக்கு வெற்றியை பார்க்கின்ற ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து வக்ரம் பெறது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான். என்ன இருந்தாலும் சரி, அட்டமாதிபதி இன்னொரு பக்கம்ன்றது 3ஆம் அதிபதியும் அவர் தான். ஸோ 3க்குள்ளேயும் வழுக்க வழுக்க வாழ்க்கையில வெற்றிகள் உங்களை தேடி வரும். சமுதாயத்துல உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து கண்டிப்பா கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சுக்கிரன் 2ஆம் அதிபதி 5ல போய் உட்கார்றார். அது சிறப்பு தான். குரு பார்வை வாங்கியிருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். சந்தோஷம் அதிகரிக்கும், மனசுல நல்ல ஒரு தைரியம், நல்ல ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லௌகீக வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். நிறைய பேருக்கு அந்த காதல் திருமணத்துல போய் முடியறதுக்கான தருணங்கள் அதிகமா காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் சிறப்பு குறைவு தான். தாய் வழி வர்க்கத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் படிப்பு ரீதியா இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டை உண்டு பண்ணி கொடுக்கும். அதுல கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சூரியன் புதன் குரு காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை உண்டு பண்ணி கொடுக்கும். நிறைய நாலேஜை வந்து கெயின் பண்ண வச்சுக்கோம். சரிங்களா? நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க, நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்படிலாம் இருக்கா, ஒரு வேலையை நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் அந்த வேலையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எதையுமே வந்து ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் ராசிக்கு பாக்கியத்தில் குரு
5ஆம் இடத்துல சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு தான். ஸோ இந்த காலகட்டங்களை பொறுத்தவரைக்கும் திருமணமான கன்னியா ராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம காலதாமதமாக போயிருக்கும், அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த பிராப்தி தற்போது கிடைக்கும். சரிங்களா? நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பில் கண்டிப்பாக தேடி வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார். சரி, அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த லாட்ரி ரேஸு பந்தயம் இது சார்ந்த விஷயங்கள், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சாதகமாக அமையும். இதில் வந்து நிறைய வந்து ப்ராஃபிட், நிறைய வந்து லாபங்களை பார்க்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி வந்து வலுத்து உட்காந்துருக்காருங்க. சனி பயிற்சி அடுத்த வருஷம், அதாவது மார்ச் மாதம் 29, 2025 சனி பயிற்சி நடக்க போகுதுங்க. சனி பயிற்சிக்கான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு நம்ம சேனலில். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த சனி பயிற்சி கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதிலும் குறிப்பாக கடன், நோய், எதிரி சார்ந்த விஷயங்கள்லேருந்து கண்டிப்பாக வெளியே வருவீங்க. அதாவது கடனே இல்லாத கன்னியா ராசிக்காரங்க கூட கடந்த 2-3 வருஷமா நிறைய கடன் பிரச்சனைலாம் சிக்கியிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கடன் பிரச்சனை வந்து வெளியே வரதுக்கான நிறைய வாய்ப்புகள், நிறைய சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மெல்ல மெல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்குங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக தேவையற்ற வீண் செலவுகள், வீண் பண விரயங்கள் கண்டிப்பாக விலகும், குறையும், லாபங்கள் அதிகரிக்கும். சரிங்களா? கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்குங்க. நீங்கள் போட்ட காசை விட அதிகமாக ஒருபடி லாபத்தை பார்க்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதத்துக்கு 2வது பகுதி இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய அது அரசு வேலைக்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும். ஸோ மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸில் அவர்களுக்கு நல்ல ஒரு டைம் தான் டைம். சரிங்களா? அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி பாக்கியத்தில் உட்காந்து ராசியை பார்க்கறது, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். இல்லறம் நல்லறமாக இருக்கும். மனசுக்கு பிடிச்ச நபரை வந்து திருமணம் செய்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும், ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான ஒரு ஃபேவரான ஒரு டைம் தான் டைம். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில் நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக கிட்டும். வேலை செய்கிறவங்களுக்கு தான் அந்த வேலையில் இருந்த பணிச்சுமைகள் மெல்ல மெல்ல குறையும். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் 2 நபர்கள் ஒரு ஆதாயம் காத்துட்ருக்கு. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல்ல வந்து லைஃப் பார்ட்னர் தான். ஏன்னா 7ஆம் அதிபதி பாக்கியத்தில் உட்காருது சிறப்பு தான். அப்போ வாழ்க்கை துணையார் சார்ந்த வழியில் நல்ல ஒரு சாதகமான விஷயங்கள் இந்த மாதம் காத்துட்ருக்கு. சரிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக அறிமுகமாகும் நபர்களையும் சில சாதகமான விஷயங்கள், சில ஏற்றங்கள், சில முன்னேற்றங்களை குருவும் சுக்கிரனும் உண்டு பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது இரத்த பந்தம் சார்ந்த உறவுகளாலையும் சில நல்ல விஷயங்கள், அவங்களால சில சாதகமான விஷயங்கள், அவங்க வழியில சில முன்னேற்றங்கள் நீங்க பார்க்கறது வாழ்க்கையில. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரான ஒரு டைம் தான் இந்த டிசம்பர் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸை விட பாசிட்டிவான விஷயங்கள் தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய வந்து வாழ்க்கையில் காத்துட்ருக்கு. நிச்சயமாக நல்ல ஒரு காலகட்டமான இந்த காலகட்டம் இருக்கும். அதற்கு அடுத்து சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி காலை 10:40 மணி முதல் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மதியானம் 1:15 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் வந்து ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார். சரிங்களா? 8ஆம் இடத்துல சந்திரன் வந்து மறையும் போது வீடு கொடுத்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா வக்ரமாய் தான் இருக்கார். அப்போது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுப்பார். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இந்த நாட்களில். 2வது விஷயம் என்னன்னா கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட லைஃப்பை வந்து கொண்டு போகணும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. பேசுகிற வார்த்தையில கொஞ்சம் கனிவாக பேசுங்க, மென்மையாக பேசுங்க. டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா அதாவது 2ஆம் இடத்தை செவ்வாயும் பார்ப்பார், சந்திரனும் பார்ப்பார். ஸோ இருக்கும்போது வார்த்தைகள் சற்று கொஞ்சம் மென்மையாக தன்மையாக பேசுறது சிறப்பாக இருக்கும். நிறைய வந்து டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டு அதன் பிறகு வருத்தப்படக்கூடிய தன்மையை வந்து இந்த செவ்வாய் உண்டு பண்ணி கொடுக்கும், சந்திரனும் உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி லாபாதிபதி 8ல் போய் மறையும் போது இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அந்த செய்கின்ற தொழிலில் கொஞ்சம் மனத்தன்மையை உண்டு பண்ணி கொடுப்பா, கொஞ்சம் டல்னஸை உண்டு பண்ணி கொடுப்பார். சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கன்னியா ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி சிவ வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்க. சனிக்கிழமையில பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமா கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீரும். அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில பணத்தை வந்து திரும்பி செலுத்த முயற்சி பண்ணுங்க. அதை கொடுத்த கடனை அடைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக சீக்கிரமாக அடைச்சிட முடியும். அதே மாதிரி கடன் கொடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமையில நீங்கள் அதிகமாக வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் கொடுத்த காசு திரும்ப வந்துடும். சரிங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.